கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திச்சிருக்கும் சிறப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியம். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடு அண்ணன் திருமாவளவன் தலைமையில் உளுந்தூர்பேட்டை நடந்திருக்கிறது. வழக்கமான மாநாடு என்றால் அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சு தான் அந்த மாநாட்டிலே சிறப்பாக இருக்கும். அதான் அன்னைக்கு அரசியல் நீரோட்டத்தில் பேசுபொருளாக இருக்கும். அந்த மாநாட்டில் பேச முடியல, கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கிறது. முதல்ல அந்த மாநாடு எப்படி பார்க்குறீங்க? நேற்று உளுந்தூர்பேட்டையில் எமது கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் மாநாடாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்கின்ற பெயரில் ஒரு மாநாட்டை நடத்தினோம். தலைவர் அவர்கள் கடந்த 2 மாத காலமாக இந்த மாநாடு மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுக்கு நேரடியாக வருகை தந்து மண்டல வாரியாக கூட்டங்களை நடத்தி இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்து ஏறத்தாழ 7 மண்டலங்களில் மிக விரிவாக விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பது குறித்து ஆழமான கருத்துக்களை மண்டல கூட்டங்களில் பேசினார். அது ஒரு பெரிய விவாதமாக தமிழ்நாட்டு கருத்தியல் அரங்கில் பேசப்பட்டு வந்தது. நேற்று உளுந்தூர்பேட்டையில் காலை 10 மணியிலிருந்தே மக்கள் அணிதிரள துவங்கிவிட்டனர். அதற்கு காரணம் திடுமென இயற்கை மாற்றத்தால், வெப்பச்சலனத்தால் மழை பொழியும் என்று வானிலை அறிக்கை சொன்னதனுடைய அடிப்படையில் மாலை நடத்த வேண்டிய மாநாட்டை நண்பகலில் நடத்துவதாக 2 நாட்களுக்கு முன்பு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பு செய்தார். சரியாக 12 மணிக்கு மாநாடு துவங்கி 4 அல்லது 5 மணிக்கு முடித்து விடுவோம் என்கின்ற அறிவிப்பு வெளியானவுடன் மக்கள் 10 மணியிலிருந்தே மாநாட்டு திடலுக்கு வருகை தர துவங்கிவிட்டனர். பெரும் கூட்டம், 10 லட்சம் பேர் திரள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். மாநாட்டு அரங்கில் 1 லட்சம் நாற்காலி போடப்பட்டிருந்தது. மாநாட்டு அரங்கிற்குள்ளேயே 1.5 லட்சம் பேருக்கு மேல் திரண்டு விட்டார்கள். மாநாட்டிற்கு வெளியே எத்தனை லட்சம் பேர் இருந்தார்கள் என்கின்ற கணக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் அவ்வப்போது வந்த தகவல், மாநாட்டு திடலின் 4 வழிச்சாலையில் ஏறத்தாழ 6-7 கிலோமீட்டருக்கு அப்பால் வரை வாகனங்கள் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது. இருபுறங்களிலும் கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய சாலையிலும் உளுந்தூர்பேட்டையிலிருந்து 6-7 கிலோமீட்டர் வண்டி வாகனங்கள் அப்படியே நிற்கிறது. சென்னையை நோக்கி போகக்கூடிய அந்த 4 வழிச்சாலையிலும் 7-8 கிலோமீட்டருக்கு அப்பால் வரை வாகனங்கள் நிரம்பி வழிகின்றன. மக்கள் அங்கிருந்து சாரசாரையாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மேடைக்கு தகவல் வந்தது. நாம் நினைத்தது போல் மக்கள் வெள்ளம் கூடியது. அரங்கில் கடல் அலை அடிப்பது போல மக்கள் கூட்டம் மேடையை நோக்கி வந்தது. ஆனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நீங்கள் கேட்டது மாநாட்டில் தலைவர் அவர்களுடைய உரை. அந்த மாநாட்டின் பொருள் குறித்து, கருத்தியல் குறித்து மிக ஆழமாக பேசியிருப்பார். அது இல்லாதது பலருக்கும் இன்றைக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது என்கின்ற வினா எழுப்பினீர்கள். இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்து அவரது முகநூல் பக்கத்தில் 2 பக்கம் எழுதி வெளியிட்டார் மாநாட்டிற்கு முதல் நாள். அதுவே இந்த மாநாட்டினுடைய பொருளை கருத்தியல் ரீதியாக உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. மிக தெளிவாக தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பது குறித்து மிக ஆழமாக அவருக்கே உரிய பாணியில் மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றார். சாதாரண எளிய மக்களும் புரியக்கூடிய வகையில் தமிழ் தேசியத்தை எந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் என்பது குறித்து, சாதி ஒழிப்பு, பிறமொழி வெறுப்பு கூடாது, பிறமொழி தேசிய இனங்களினுடைய ஐக்கியத்தின் ஊடாக மாநில உரிமையை வென்றெடுப்பது, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது தமிழ் தேசியத்தின் இன்றைய தேவை என்கின்ற வகையில் அந்த விளக்க அறிக்கை மிகப்பெரிய கருத்தியல் சார்ந்த அறிக்கையாக மாநாட்டிற்கு முதல் நாள் அவரது எழுதப்பட்டு முகநூல் பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் மாநாட்டினுடைய நோக்கம். அதை இன்னும் விரிவாக மேடையில் அவர் பேசியிருப்பார். ஆனால் அதற்கான வாய்ப்பில்லாமல் போனது ஒரு வகையில் வருத்தம் என்றாலும்,
மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய குடும்பம் குடும்பமாக வந்திருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டியது தலைவரின் மிகப்பெரிய பொறுப்பு. அதை அவர் அறிந்ததனால் மாநாடு நிறைவு பெறுகிறது என்று மிகச் சுருக்கமாக ஓரிரு தலைவர்களுடைய வாழ்த்துச் செய்தியை படித்து, குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தமிழீழ விடுதலை புலிகளின் சார்பில் அவர்கள் தலைமையகத்தில் வந்திருந்த வாழ்த்து மடல், இதை மட்டுமே படித்துவிட்டு தீர்மானங்களில் ஓரிரு தீர்மானங்களை மட்டும் படித்துவிட்டு சில செய்திகளை மாநாட்டு செய்தியாக, நாம் ஆளும் கட்சி கூட்டணியில் இடம்பெற்று வருகின்றோம், ஆளும் கட்சியாக வளர வேண்டிய சூழல் வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை மட்டும் சொன்னதோடு மட்டுமில்லாமல், இவ்வளவு நாள் தாவேகாவுடன் நாங்கள் கூட்டணியாக இணைந்து செயல்படுவோம் என்று அவர் அறிவிக்காமல் இருந்திருந்தார். அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றோம், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க வைத்திருக்கின்றோம், அமைச்சராகவும் இடம்பெற்றிருக்கின்றோம், ஆனால் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை இவ்வளவு காலம் சொல்லாமல் இருந்த எங்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்று பல லட்சம் விடுதலை சிறுத்தைகள் திரண்டிருந்த அந்த மாநாட்டில் தாவேகாவோடு விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் தொடர்ந்து பயணிக்கும் என்று அறிவித்தார். இது வந்திருந்த கூட்டத்தினருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியலின் திசைவழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய மாநாடாகவே அந்த மாநாடு கருத்தியல் தளங்களிலும் தேர்தல் அரசியல் களங்களிலும் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியிடக்கூடிய மாநாடாக அமைந்தது. மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. கொளுத்தும் வெயிலில் 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை மக்கள் அசையாமல் குடும்பத்தினரோடு குழந்தை குட்டிகளோடு காத்து கிடந்தார்கள் என்றால் அதுவும் இந்த எளிய சமூகத்தில் பிறந்தவர்கள். அன்றாடம் காட்சிகளாக வேலைக்கு சென்றால்தான் தன் வீட்டில் அடுப்பெரியும் என்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய வேலையை விட்டு வேலைக்கு செல்லாமல் எங்கள் தலைவரை பார்க்க வருகிறோம், எங்கள் தலைவர் அழைப்பு கொடுத்து விட்டார் என்று கொளுத்தும் வெயிலில் கொள்கை முழக்கமிட்டு 20 வயது இளைஞர்கள் மட்டுமல்ல, 70 வயது நிரம்பிய முதியவர்கள் கூட நடையாய் நடந்து அந்த மாநாட்டு திடலுக்கு வருகை தந்தது. மாநாட்டு மேடை முகப்பு ஏறத்தாழ 100 அடி உயரம் இருக்கும். அந்த 100 அடி உயரத்திற்கு மேல் ஒருவர் ஏறி நின்றிருந்தார். இணையத்திலே தற்போதும் பதிவாகி இருக்கிறது. அவர் 20 வயது நிரம்பியவர் அல்ல, ஏறத்தாழ 70 வயது நிரம்பியவர். அப்படி ஒட்டுமொத்த இந்த ஏழை எளிய சமூகம் எங்கள் தலைவர் அழைப்பு விடுத்து விட்டார், வர சொல்லிவிட்டார், அவரது பிறந்த நாளில் அவரது திருமுகத்தை காண வேண்டும், அதுவும் தமிழ் தேசிய எழுச்சியோடு கொண்டாட வேண்டும் என்கின்ற முனைப்பில் பல லட்சம் சிறுத்தைகள் பங்கேற்றது. ஒரு மாபெரும் வெற்றிகரமான மாநாடாக இந்த மாநாடு நடந்திருக்கிறது. இன்றைக்கு ஊடகங்களில் என்ன பேசப்படுகிறது என்றால், விடுதலை சிறுத்தைகளை எப்போதுமே குறைத்து மதிப்பிடக்கூடிய ஊடகங்கள் கூட இன்றைக்கு கட்டுக்கடங்காத கூட்டம், உளுந்தூர்பேட்டையில் கடல் அலை போல் மக்கள் அலை என்று அவர்கள் விளம்பரப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த மாநாட்டிற்கு மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வருத்தம் உங்களுக்கு இருப்பது போல் தலைவர் அவர்கள் ஒரு அரை மணி நேரமாவது பேசியிருக்க வேண்டும் என்கின்ற கவலை இருக்கிறது. அது இல்லை என்றாலும் 7 மண்டலங்களில் இந்த மாநாடு குறித்து அவர் பேசிய உரையும், மாநாட்டிற்கு முதல் நாள் இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்து அவர் எழுதி கொடுத்த அறிக்கையும் இந்த மாநாட்டிற்கு தேவையான செய்திகளை, கருத்தியல் சார்ந்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறது. அதை நாடு முழுவதும் துண்டறிக்கைகளாக, சிறு ஏடுகளாக அச்சடித்து விடுதலை சிறுத்தைகள் வெளியிட இருக்கின்றோம். தீர்மானங்களையும் விளக்கி பல கூட்டங்களை நடத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் திட்டமிட்டு இருக்கின்றோம். இதுல முக்கியமாக அந்த கட்டுக்கடங்காத கூட்டம்னு சொல்லியிருந்தீங்க. விசிக என்பது வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சியிலே கொள்கை சார்ந்து இயக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள் படை கொண்ட ஒரு கட்சியா இருக்கிறது. ஆனா அப்படி ஒரு கட்சிக்கே வந்து தலைவருடைய பேச்சை கேட்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் வருன்றதை எப்படி பார்க்கலாம்? கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. அதாவது எண்ணிக்கை மாறுகிற போது தன்மை மாறும். அதுதான் இயங்கியல் விதி. இயங்கியல் விதி என்னவென்றால், ஒரு எல்லை, ஒரு அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறும் என்பதுதான் இயங்கியல் விதி. இதை யாராலும் மாற்ற முடியாது. எவ்வளவுதான் கட்டுப்பாடு இருந்தாலும் கொள்ளளவு மீறுகிற போது
அதை கட்டுப்படுத்த இயலாது, அந்த தன்மையை மாற்ற இயலவில்லை. அப்படிதான் நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, தேவையான வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடவசதி, மேடையில் யார் அமர வேண்டும், மாநாட்டிற்கு எதிர்ப்புறத்திலே யார் அமர வேண்டும், பத்திரிகையாளர்களுக்கு எந்த இடம், யார் எந்த வாசலின் வாயிலாக வர வேண்டும், வரக்கூடிய பொதுமக்கள் எந்த இடத்திலே இருக்க வேண்டும், அவர்களுக்கான தண்ணீர் வசதி, கழிவறை வசதி, உணவு வசதி என்று பெண்கள் ஏராளமாக வருகிறார்கள், அவர்களுக்கு தேவையானது என்பதை எல்லாம் கணக்கில் கொண்டு மிக கட்டுப்பாடாக கட்டு அமைப்போடு இந்த மாநாட்டை வடிவமைத்திருந்தோம். அளவு மாறுபடுகின்ற போது தன்மை மாறும் என்கின்ற இயங்கியல் விதிக்கு ஏற்ப இளைஞர் பட்டாளம், இளஞ்சிறுத்தைகளின் கூட்டம் வெகுவாக வந்தது. அதையும் கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விடுதலை சிறுத்தைகள் இராணுவ முகாம்களைப் போல வழிநடத்தக்கூடிய ஒரு பேர் இயக்கம் இளைய தலைமுறையினரை கட்டுப்படுத்த இயலவில்லை என்பதை நாம் ஒற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஏனென்றால் அவரது பிறந்த நாள், கட்சியின் தலைவர் பிறந்த நாள். பிறந்த நாளில் அவர் திருமுகத்தை பார்க்க வேண்டும், அவருக்கு கை கொடுக்க வேண்டும், எப்படியாவது அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பு இளைய தலைமுறையிடம் இருக்கிறது. அதை நம்மால் ஒழுங்காக கட்டுப்படுத்த இயலவில்லை. அதான் நாம் எதிர்பார்த்தது ஒன்று, எதிர்பார்த்ததை விட மக்கள் வெள்ளம் திரண்டு விட்டது. இதில் இன்னொரு அரசியல் செய்தியும் சொல்ல வேண்டும் என்றால், நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் குறிப்பாக என்ன விமர்சனம் என்கின்ற பெயரில் அவதூறு பரப்பப்பட்டது என்றால், இனிமேல் விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட்டம் கூடாது, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு இன்றைக்கு தாவேகாவிற்கு போய்விட்டது, குறிப்பாக தலித் மக்கள் சினிமாக்காரர்களை நம்பி போவார்கள், அந்த குணம் படைத்தவர்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. இதை யாரும் மறுக்க முடியாது. எல்லோருக்கும் ஓட்டு வங்கி குறைந்திருக்கிறது. பாஜகவிற்கு குறைந்திருக்கிறது. திமுக வெற்றி பெற்ற இடத்தை விட கம்மியாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதிமுக வெற்றி பெற்றதை விட அதிமுக குறைவாக வெற்றி பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் எந்த ஊடகங்களும் முதன்மைப்படுத்தவில்லை. எதை முதன்மைப்படுத்தினார்கள் என்றால், விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி குறைந்து விட்டது என்று விடுதலை சிறுத்தைகளை குறைத்து மதிப்பிடுவதாக நினைத்து தலித் சமூகத்தை சார்ந்த மக்களை மிக இலகுவாக யாரும் கையாண்டு விடலாம், மிக இலகுவாக யாரும் அவர்களை திசை திருப்பி விடலாம், சினிமா மோகம் கொண்டவர்கள் தலித்துகள் என்கின்ற போக்கில் விமர்சனம் என்கின்ற பெயரில் அவதூறு கருத்துக்களை பரப்பினார்கள். அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக, இது தமிழ்நாடு சிறுத்தைகளின் நாடு, தமிழ்நாடு அண்ணன் திருமாவளவன் களம் அமைத்து வழிநடத்தக்கூடிய தேசம், இதில் எந்த கவர்ச்சிக்கும் தலித் மக்கள் இடம் தர மாட்டார்கள், கொள்கை சார்ந்து நிற்பார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய மாநாடாக இந்த மக்கள் திரள் சாட்சியம் கொடுத்திருக்கிறது. அவதூறை பரப்பிய அவர்களின் முகத்தில் கரியை பூசி இருக்கிறது. இனிமேலும் இந்த எளிய மக்களை, எளிய சமூகத்தை, தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை அதை கொடுத்து ஏமாற்றி விடலாம், இதை கொடுத்து ஏமாற்றி விடலாம், சினிமா கவர்ச்சியால் ஏமாந்து விடுவார்கள் என்று பலரும் நினைத்தால் அவர்களின் நினைப்பு மண்ணாகி போகும் என்பதற்கான சான்று நேற்று உளுந்தூர்பேட்டையில் இந்த எளிய மக்கள் திரண்ட காட்சி. தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு மக்கள் திரண்டது என்பது இத்தகைய அவதூறாளர்களுக்கு, குறிப்பாக இந்த எளிய மக்களை மிக குறைத்து மதிப்பிட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதிலாக அமைந்தது. இது மிக முக்கியமான அரசியல் செய்தி. ஓகே, இதில் முக்கியமாக பார்த்தோம்னா, தேர்தல் முடிந்தாலும் அவங்க அவங்க கட்சி வேலைகளை பார்ப்பாங்க, கட்டமைப்புகளை பலப்படுத்துவாங்க. ஆனால் விசிக்கு அப்படி இல்லாமல் மாற்றாக ஒரு மாநாடு அறிவிக்கிறாங்க, அதுக்கும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் திரண்டு வராங்க. எப்படி பார்க்கலாம்? மாற்று ஒரு அரசியலா இருக்கு தமிழ்நாடு. ஒவ்வொன்றையுமே விடுதலை சிறுத்தைகள் அப்படி வித்தியாசமாக செய்யக்கூடியவர்கள். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தேர்தல் காலங்களில் மாநாடு போடுவது வாடிக்கை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஆண்டிற்கு ஒரு மாநாடு, ஆண்டிற்கு 2 மாநாடு என்று நிகழ்கால அரசியல் குறித்து மாநாடுகளை நடத்துவது எப்போதும் வாடிக்கையான ஒன்று. ஏனென்றால் தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்தந்த நாட்களில் இந்தந்த நிகழ்வுகளை நடத்துவோம் என்கின்ற ஒரு எழுதப்படாத விதியாக ஒன்றை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏப்ரல் 14 என்றால் விருதுகள் வழங்கும் விழா, அது ஒரு மாநாடாகவே நடக்கும். ஆகஸ்ட் 17 என்றால் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை ஒரு கொள்கை சார்ந்த நிகழ்வாக, வெறும் பிறந்தநாள் கொண்டாட்டமாக இல்லாமல் ஒரு கொள்கை சார்ந்த நிகழ்வாக மாநாடுகளாக நடத்துவது வாடிக்கையான ஒன்று. அதுபோக திடீரென வரக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப மாநாடுகளை நடத்துவது விடுதலை சிறுத்தைகளின் கடந்த கால விடுதலை சிறுத்தைகளின் வரலாறுகளை பார்த்தோம் என்றால்
அறிய முடியும். இந்த மாநாடு கூட தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட மாநாடு, மே 17ஆம் தேதி நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட மாநாடு. தேர்தல் காலம் என்பதனால் விளம்பரம் செய்ய முடியாது, சுவரெழுத்து போன்ற எந்த நடவடிக்கைகளிலும் நாம் ஈடுபட முடியாது என்பதனால் இந்த மாநாட்டை தள்ளி வைத்தோம். சரி, ஆகஸ்ட் 17 எப்படியும் நாம் ஒரு மாநாடு நடத்தி ஆக வேண்டும். அதை நாம் இவ்வளவு காலம் தமிழர் எழுச்சி நாள் என்று கொண்டாடி வருகிறோம். தமிழர் எழுச்சி நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துவது மிக சிறப்பாக இருக்கும் என்பதை அறிந்து இந்த மாநாட்டை நடத்தினோம். இந்த மாநாடு நடத்துவதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், தமிழ் தேசியம் என்கின்ற அந்த கருத்தியல் அண்மை காலமாக மடைமாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள் தமிழ் தேசியம் பேச வேண்டும் என்கின்ற நிலையை மாறி, தமிழனாய் பிறந்திருக்கின்றானா, அவன் தமிழர் என்கின்ற சாதியிலே, தமிழ் சாதிகளாய் இருக்கக்கூடிய சாதிகளிலே அவர் பிறந்திருக்கிறாரா, அவர்தான் தமிழர், அவர்தான் தமிழ் தேசியம் பேச வேண்டும், மற்ற யாரும் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை மொழி அடிப்படையில் அந்நியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியல் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் மடைமாற்றம் செய்யப்பட்டது. குறிப்பாக திராவிடத்தை எதிர்க்கிறோம், தமிழ் தேசியத்தின் எதிரியே திராவிடம்தான் என்கின்ற கருத்தியல் இங்கே அண்மை காலமாக பரப்பப்பட்டது. திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் திராவிடத்தின் மூலவராய் இருக்கக்கூடிய பண்டிதர் அவர்களை தொடுவதற்கு அஞ்சுகிறார்கள். அவரை தொடுவது கிடையாது. ஆனால் இலகுவாக தந்தை பெரியார் அவர்களை கன்னடர் என்றும் அவர் பிற மொழியை பேசக்கூடியவர் என்றும் விமர்சிப்பது, திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு அமைப்பு என்று மிக சுருக்கி பார்க்கக்கூடிய நிலையை உருவாக்கினார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழர் கிடையாது, வைகோ தமிழர் கிடையாது, இப்படி தமிழ் மொழிக்காக கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய அரசியலை அடைகாத்து வந்த தலைவர்களையே தமிழனா இல்லையா என்கின்ற ஒரு வெறுப்பு அரசியலை தமிழ் தேசியத்தின் பெயரில் இங்கே விதைக்க பார்த்தார்கள். அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாகவும், உண்மையான தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம்தான், பிற மொழி பேசக்கூடியவர்களை எதிர்ப்பது தமிழ் தேசியம் ஆகாது, பிற மொழி பேசக்கூடியவர்கள் மீது வெறுப்பை கக்குவது தமிழ் தேசியம் ஆகாது, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அவர்களின் மொழி சார்ந்த தேசிய உரிமை இருக்கிறது. அப்படி பல மொழி பேசக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பல மொழி பேசக்கூடிய தேசிய இனங்களின் ஐக்கியத்தின் ஊடாக ஒவ்வொரு மாநிலத்தின் மாநில உரிமையை வென்றெடுப்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியலை, அரசியலை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பதிய வைத்திருக்கின்றோம். இது தமிழ் தேசிய அரங்கில் மட்டுமல்ல, ஒவ்வொரு தேசிய இனத்தின் அரங்கிலும் இன்றைக்கு மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. இதுவே முழுமையான தேசிய இன அரசியல் என்பதை பிற மாநிலங்களை சார்ந்தவர்களும் தமிழ் தேசியத்தை உண்மையாக உள்வாங்கி கொண்டு இயங்கக்கூடியவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த மாநாட்டிற்கு கிடைத்த மற்றொரு மகத்தான வெற்றி. இதுல முக்கியமாக திருமாவளவன் சொன்ன கருத்தும் தற்போது பேசு பொருளை ஏற்படுகிறது. முக்கியமாக நாடாளக்கூடிய இடத்துல விசிக இருப்பாங்கன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. எதிர்காலத்துல விசிக தனித்து போட்டியிட போதா, முதலமைச்சர் அந்த பதவி நோக்கி நகர போறாங்களா? விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என்ன செய்தியை சொன்னாலும் அது வெற்றி பெறும் என்பது கடந்த கால அறிவிப்புகளில் இருந்து நாம் பார்க்கலாம். ஒரு காலத்தில் பல்லாயிரம் பேரை திரட்டி மதுரையிலே பேரணி நடத்தினாலும் பத்திரிகைகளில் அந்த செய்தி வராது. அப்போது 10,000 பேர் திரண்டார்கள், ஒரு சின்ன செய்தி கூட போடவில்லையே என்று வருத்தமாக கேட்டோம் என்றால் சொல்லுவார், இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து விடுதலை சிறுத்தைகளின் செய்தி இல்லாமல் எந்த நாளிதழும் வராது, தலைப்பு செய்தியாக வரும் என்று சொன்னார். இன்றைக்கு நாளிதழ், வார இதழ், மாத இதழ், ஆண்டிதழ், இதழ்களில் எத்தனை வகையான இதழ்கள் வருகின்றனவோ அவைகளெல்லாம் தலைப்புச் செய்திகளாக, ஊடகங்களில் தலைப்புச் செய்திகளாக, விடுதலை சிறுத்தைகள் இல்லாத
செய்திகளே இல்லை என்று அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் செய்தித்தாள்களும் செய்தியை பதிவிட்டு வருகிறார்கள். இது 95, 96களில் சொன்னது. அப்படிதான் ஒவ்வொரு அறிவிப்பும் அவரது ஒவ்வொரு எழுத்தும் இன்றைக்கு நடைமுறையில் அது சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று 1999 தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட போது தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னார். தமிழகத்தில் அது எடுபடாது என்று பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் 75 ஆண்டு காலம் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சிகளும் சரி, அல்லது புதிதாய் உருவாகிய அமைப்புகளும் சரி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குலாம் எப்படி நடக்கும் என்று பேசி வந்தார்கள். ஆனால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இருக்கக்கூடிய அதிகாரங்களில் உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அமைச்சர் பதவியில பங்கு பெறக்கூடிய அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற இந்த ஜனநாயக முழக்கம் இன்றைக்கு வெற்றியடைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர் விடுதலை சிறுத்தைகளும் நாடாளுவோம் என்கின்ற அறிவிப்பை சொல்லியிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அது ஈடேறும் என்கின்ற நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலை ஜனநாயகபூர்வமாக நேர்மையாக கணிக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்களுக்கும் இருக்கிறது. மிக இலகுவாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இப்படிப்பட்ட செய்தியை சொல்ல மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அதற்கான காலம் கணிகிறது என்றுதான் பொருள். விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக நாட்டை ஆளுவோம். எம்முடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஓகே சார், நன்றி. நன்றி.